வேலுவோட ஓனர் சொல்றாரு, நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படாம வேலு, சக்தி, எங்க வீட்டுல வந்து 2 பேரும் தங்குங்க, மத்த விஷயம்லாம் அப்புறம் யோசிக்கலாம். வேலும் சக்தியும் புது வீட்டுக்கு குடி போறாங்க. அங்க கிளீன் பண்ணிட்டு படுத்து தூங்குறாங்க மொட்டை மாடியில. சக்தி சொல்றாங்க, நிலா வெளிச்சத்துல ரொம்ப அழகா இருக்கு. சொல்லி முடிக்கிறப்ப கொசு கடிக்குது சக்தியையும் வேலையும். 2 பேர்னால தூங்கவே முடியல. வேலு கடைக்கு போயிட்டு வராரு. சக்தி கேக்குறாங்க, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வந்தீங்க? வேலு சொல்றாரு, சக்தி, கொசுக்கடியில ரொம்ப சிரமப்பட்ட, அதனால கொசுபத்தி சுருள் வாங்கிட்டு வந்தேன். சக்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நைட்டு 2 பேரும் நிம்மதியா தூங்குறாங்க. வேலு காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு சக்திக்கு கொடுக்கறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லு சக்தின்னு கேக்குறாரு. சக்தியும் அந்த காஃபிய குடிச்சு பாக்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சக்தி கேக்குறாங்க, என்னங்க சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டீங்க? வேலு சொல்றாரு, சக்தி, நீ தனியா வீட்டுல இருப்பன்னு சீக்கிரத்திலே வந்துட்டேன். என்ன வேலு கையில? சக்தி, வாங்கிக்க. சக்தி, இது வெயில் காலம்ல, அதனால உனக்கு ஹீட் ஒத்துக்காது. அதனால இந்த மருதாணிய அரைச்சு உன் கையிலையும் கால்லையும் போட்டா ஹீட்டு உனக்கு கம்மியாகும் சக்தி. வேலு அந்த மருதாணிய அரைச்சிட்டு வந்து சக்திக்கு போட்டு விடுறாங்க. சக்தியும் சந்தோஷமா போட்டுக்கிறாங்க மருதாணிய. வேலு கேக்குறாங்க, எனக்காண்டி எதுவுமே பண்ண மாட்டேற சக்தி? சக்தி கேக்குறாங்க, எதுக்கு வேலு? வேலு சொல்றாரு, சும்மாதான். சக்தி சொல்றாங்க, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட வேலு. 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. நாளை சந்திப்போம்.